ஆ. இன்னைக்கு நீங்க எழுதிக்கலாம் வேண்டாம், வெறும் பாருங்க, கஷ்டப்படாதீங்க. பட் எழுதினா நல்ல பிராக்டிஸ் தான். பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாருக்கும் தெரியுதாப்பா? ஆ, எந்த பேஜோ வந்துட்டனே. சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி விஸ்வ வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவதி பவத்துமே சதா. பார்த்தோம். இதையும் தெரிஞ்சுக்கோங்க. சூக்திஹி கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க சூக்திஹி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வித்யாதனம் சர்வதன பிரதானம். இதுக்கு இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ மீனிங் எழுதுங்கன்னு. சோ அப்ப என்ன எழுதுவோம்? வித்யாதனம்னா கல்வி செல்வமே எல்லா செல்வத்தை காட்டிலும் மிகவும் உயர்ந்தது அப்படின்னு எழுதுவோம். கரெக்டா? நேத்தி இது பாஷாபியாசம் எல்லாம் போன வாரம் பார்த்தோம். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? கச்சதி, ஆகச்சதி, பட்டதி, லிக்கதி, இதெல்லாம் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கிற வேர்ப்ஸ். காததி, பிபதி, இதெல்லாம் திருப்பி பார்க்க வேண்டாம் நம்ம. இதுதான் நமக்கு குழப்பமா இருந்தது. கிருஷ்ணக கிரகம் ஆகச்சதி. கிருஷ்ணகன்றது கர்த்தா, செயல் செய்பவன். எந்த செயலை கிரகம் செய்வது ஆகச்சதி. கிருஷ்ணன் வீட்டிற்கு வருகிறான். ஓகேவா? இதெல்லாம் நம்ம போன வாரம் பார்த்தோம். சஹனா என்ன சொன்னோம்? அவன். அவன் ஆகச்சதி. அதாவது சஹன்றது நம்ம பக்கத்துல இருக்க மாட்டாங்க, ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியற இடத்துல இருப்பாங்க. அவன் சொல்லிட்டு கை காமிச்சு சொல்லுவோம். சோ ஆகச்சதி அப்படின்னா திருப்பி வராரு. சஹ கச்சதி போறாரு. அது மாதிரி பார்த்தோம் நிறைய. ஓகேவா? சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தா சஹ, ஆகச்சதி அப்படின்றது என்ன? கிரியாபதம். ஓகேவா? அது எதுல இருக்கு? எந்த காலத்துல இருக்கு? வர்த்தமான காலத்துல இருக்கு. எதுல இருக்கு? வர்த்தமான பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. ஏஷக பார்த்தோமா போன வாரம்? இப்ப பாக்கலாம். ஏஷகன்னா இவன். சோ இவன் என்ன பண்றாய்? இவன்றது நம்ம பக்கத்திலேயே இருக்கிற ஒருத்தரை பார்த்து ஏஷக ஆகச்சதி, அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அதே மாதிரி ஏஷக பட்டத்தி, அவன் இவன் படிக்கிறான். ஏஷக லிக்கதி, இவன் எழுதுகிறான். ஏஷக காததி, எப்பயுமே ஏஷக அப்படின்னு இருக்கு இல்லையா, இதெல்லாம் சர்வநாம பதம் சொல்லுவாங்க. சஹ ப்ரனவுன் சொல்லுவோம் இல்லையா, இந்த நேம் ஆஃப் நவுன் வி வில் யூஸ் ப்ரனவுன்ல. இந்த சஹ ஏஷக எல்லாம் சர்வநாம சப்தம், ப்ரனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்ல. அதே மாதிரி இது புல்லிங்க பதம். அகாராந்தத்தோட சேர்த்து அஹ வந்ததுன்னா மோஸ்ட்லி புல்லிங்கமா தான் இருக்கும். ஏஷக காததி, இவன் சாப்பிடுகிறான். ஏஷக பிபத்தி, இவன் குடிக்கிறான். ஏஷக உபவிஷதி, உபவிஷத்தினா உட்காருகிறான். யார் யாருக்கு மீனிங் தெரியலையோ எழுதிக்கோங்க. ஏஷக உத்திஷ்டதி, உத்திஷ்டத்தினா எழுந்துக்கிறான் அர்த்தம். ஏஷக பஷ்யதி, பஷ்யத்தினா பார்ப்பது, இவன் பார்க்கிறான். ஏஷக வதத்தி, வதத்தி அப்படின்னா பேசுறது, ஸ்பீக்கிங், இவன் பேசுகிறான். இதெல்லாம் பிரசன்ட்ல நடக்குது. ஏஷக நயத்தி, இவன் கொண்டு போகிறான். ஏஷக ஆனயத்தி, இவன் கொண்டு வருகிறான். எடுத்துட்டு போறது, எடுத்துட்டு வருது. ஏஷக கிரீடதி, இவன் விளையாடுகிறான். ஏஷக தாவதி, இவன் விளையாடுகிறான். ஏஷக ஸ்தாபயதி, ஸ்தாபயத்தினா வைக்கிறது, இவன் வைக்கிறான். ஏஷக நமதி, நம் தாத்து அப்படின்னாலே சேவிக்கிறதுன்னு அர்த்தம், வணங்குதல் அப்படின்ற அர்த்தம். இவன் வணங்குகிறான் அப்படின்ற அர்த்தத்தை நமக்கு கொடுக்குது. இப்ப ஏஷக இதுல அது ஸ்வீகரோதி வராதா? இல்லையாப்பா, ஸ்வீகரோத்தின்றவா வரல, சேராதா? ஏஷக ஸ்வீகரோத்தின்னு ஒரு வார்த்தை இது ஆட் பண்ணிக்கலாம்க்கா. ஸ்வீகரோத்தினா எடுக்கிறான், இவன் எடுக்கிறான். ஓகேவா?
அடுத்தது போலாமா? அடுத்தது சா. சாலந்து சா அப்படின்றது இவள், அவள். அவள் கண்ணுக்கு நேரம் இருப்பாங்க, கொஞ்சம் தள்ளி இருக்கிறவங்கள சா சக. சான்றது ஸ்திரீலிங்க பதம். சா என்னது? பெண். ஒரு பெண்ணை குறிக்கும் போது சா ஏஷா அப்படின்னு குறிப்போம். சான்றது தள்ளி இருக்கிற ஒருத்தரை குறிக்கிறது சா. அதே பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணை குறிக்கும் போது ஏஷா இவள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் எல்லாத்தோடையும் சான்றது ஒரு கிரியாபதம். ஆகச்சதி சாரி, சான்றது கர்த்தா, ஆகச்சதின்றது கிரியாபதம். சோ சா ஆகச்சதி, அவள் அவள் வருகிறாள். சா காததி, அவள் சாப்பிடுகிறாள். சா உத்திஷ்டதி, அவள் எழுந்து கொள்கிறாள். சா பட்டதி, அவள் படிக்கிறாள். சா பிபத்தி, அவள் குடிக்கிறாள். சா பஷ்யதி, அவள் பார்க்கிறாள். சா கச்சதி, அவள் போகிறாள். சா லிக்கதி, அவள் எழுதுகிறாள். சா உபவிஷதி. உபவிஷத்தினா என்ன கோதா? உபவிஷத்தினா உட்காருறது, அவள் உட்காருகிறாள். சா வதத்தி. வதத்தினா என்ன? பேசுறது. ஓகேவா? அவள் பேசுகிறாள். சோ ஆகச்சத்தினா திருப்பி வருது, பட்டத்தினா எழுதுறது, பட்டத்தினா படிக்கிறது, லிக்கத்தினா எழுதுறது, காதத்தினா சாப்பிடுவது. இதெல்லாம் பிரசன்ட்ல நடக்குது, நிகழ்காலத்துல நடக்குது. ஓகேவா? கோதாக்கு என்ன ஃப்ரண்ட் பேஜ் காமிக்கணுமா? ஒரு நிமிஷம். பாரு என்ன வேணும். ஏஷகன்னா இவன். பக்கத்துல இருக்க ஒருத்தனை குறிக்கும் போது ஏஷக இவன் சொல்லுவோம். அதுதான். ஓகேவா? பக்கத்துல இருக்கிறவங்கள நீங்க அப்படியே இங்கிலீஷ்ல எழுதுறவங்க இங்கிலீஷ்ல அது அவன் இவனுக்கு எல்லாம் என்னவோ நீங்க இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க. இப்ப அதே இதுக்கு ஸ்திரீலிங்க பதத்துக்கு கண்டினியூ ஆகுது பாருங்க. சா நயத்தி, அவள் கொண்டு போகிறாள். சா ஆனயத்தி, கொண்டு வருகிறாள், திரும்பி கொண்டு வரா. சா அவள் கிரீடத்தி, விளையாடுகிறாள். சா தாவதி, அவள் விளையாடுகிறாள். இது எல்லாமே பிரதமா புருஷால இருக்கு. எதுல இருக்கு? பிரதம புருஷால வர்த்தமான காலம்ன்ற லட்லக்காரத்துல ஏக வச்சனத்துல இருக்கு. ஓகேவா? சா ஸ்தாபயதி, அவள் போடுகிறாள். சா நமதி, அவள் சேவிக்கிறாள். சோ இந்த ஸ்திரீலிங்கமே தள்ளி இருந்ததுன்னா சா, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஏஷா. சோ இது எல்லாம் சா கச்சதி அப்படின்றது, ஏஷான்றது சர்வநாம சப்தம், ஸ்திரீலிங்க பதம். அதே மாதிரி என்னது இது? வர்த்தமான காலம். கச்சதின்றது வர்த்தமான காலத்துல இருக்கு. அதுக்கப்புறம் பிரதமா புருஷால இருக்கு. ஓகேவா? அப்புறம் எல்லா வச்சனத்திரயம் சொல்லட்டுமா? ஏக வச்சனத்துல இருக்கு, வர்த்தமான காலத்துல, பிரதமா புருஷால, ஸ்திரீலிங்கத்துல இருக்கு. ஓகேவா? இப்ப இது சொல்லலாமா? ஏஷானா என்ன? இவள். பக்கத்துல இருக்க பொண்ண சொல்லும் போது இவள் கச்சதி, போகிறாள், செல்கிறாள். ஏஷா ஆகச்சதி, இவள் வருகிறாள். ஏஷா பட்டதி, இவள் படிக்கிறாள். ஏஷா லிக்கதி, இவள் எழுதுகிறாள். ஏஷா காததி, இவள் சாப்பிடுகிறாள். ஏஷா பிபதி, இவள் குடிக்கிறாள். ஏஷா உபவிஷதி, இவள் உட்காருகிறாள். விஷ் தாத்துனாலே டு என்டர்னு வரும், பிரவேஷ் தாத்துல உட்காருவதுன்னு வரும். ஏஷா உத்திஷ்டத்தினா எழுந்து கொள்கிறாள். ஏஷா பஷ்யத்தினா பார்க்கிறாள். ஏஷா வதத்தி அப்படின்னா பேசுகிறாள். ஏஷா நயத்தி அப்படின்னா கொண்டு போகிறாள். ஏஷா ஆனயத்தினா கொண்டு வருகிறாள். அதே மாதிரி ஏஷா கிரீடதி அப்படின்றது என்னது? விளையாடுகிறாள். இவள் விளையாடுகிறாள். ஏஷா தாவத்தினா இவள் குதிக்கிறாள். ஏஷா ஸ்தாபயத்தினா போடுகிறாள். ஏஷா நம் தாத்து என்ன கோதா?
நம் தாத்து என்ன? நமஸ்காரம். நமதி அவள் சேவிக்கிறாள், வணங்குகிறாள் அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கும். அடுத்தது நம்ம இப்ப நான் ஒரு செயலை செய்யறேன். நான் அப்படின்றது என்ன புருஷக? உத்தம புருஷக. சொல்லுங்க. நான் அப்படின்றது உத்தம புருஷக. எப்படி? அகம்னா நான், நான்றது உத்தம புருஷக. உத்தம புருஷல இருக்கு. அப்புறம் பட்டா நான் வந்தாலே எப்படி எழுதணும்? உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். இது ஞாபகம் வச்சிருக்கீங்களா? உத்தம புருஷம் நான் ஃபர்ஸ்ட் டே எழுதினேன். நீங்க எல்லாரும் நோட்ல எழுதிருப்பீங்க பாருங்க. பட்டாமின்னு எழுதணும். ஓகேவா? உத்தம புருஷன் எப்படி பட்டத்தி தாவதி அப்படின்றது பிரதம புருஷத்துக்கு எழுதுற மாதிரி உத்தம புருஷன் எழுதும் போது பட்டாமி அப்படின்னு நான் படிக்கிறேன் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? என்னை சொல்லும் போது பட்டாமி அப்படின்னு எழுதணும். இப்ப இதுல என்னென்ன சொல்லுங்க? இது என்ன புருஷல இருக்கு? உத்தம புருஷல இருக்கு. ஓகேவா? அகம்ன்றது ஏகவச்சன சப்தம், ஏகவச்சனத்துல இருக்கு. ஓகேவா? பட்டாமி அப்படின்றது பாத்தீங்கன்னா எதுல இருக்கு? உத்தம புருஷ பிரசன்ட் டென்ஸ், வர்த்தமான காலத்துல இருக்கு. அதே மாதிரி அப்புறம் அகம்ன்றது நான், உத்தம புருஷத்துல இருக்கு. அகம் சாத்திரக, நான் மாணவன். மாணவன் ஸ்டூடெண்ட். ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட். அகம்னா நான், ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட். அகம் பட்டாமி, நான் படிக்கிறேன். ஐ ஆம் ஸ்டடியிங். ரொம்ப ஈஸியா இருக்கும். அகம் சாத்திரக, நான் மாணவன். நான் என்ன செய்யறேன்? அகம் லிகாமி, நான் எழுதுகிறேன். நான் ஒரு செயலை செய்யறேன்னா இந்த மீன்ற தாத்துவ கடைசியா எழுதிக்கணும் உத்தம புருஷத்துல. அது நான் கொடுத்திருக்கேன் பாருங்க. அதை நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா நான் இன்னைக்கு எழுதி காமிச்சேன். அகம் லிகாமி, அகம் பாலக, அகம் காதாமி. பாலகனா நான் ஒரு சிறுவன். பாய், ஐ ஆம் அ பாய். ஐ ஆம் ஈட்டிங், நான் சாப்பிடுகிறேன். அகம் கச்சாமி, நான் எழுதுகிறேன். அகம் ஆகச்சாமி, நான் திரும்பி வருகிறேன். இப்ப லேகன நீங்களே எழுத போறீங்க. ஓகேவா? இப்ப எல்லாரும் பெண்ணு நோட் எடுத்துக்கோங்க. எழுத ஆரம்பிக்கலாமா? நீயே தான் எழுதணும். இப்ப வதத்தி அப்படின்றது பிரதம புருஷல இருக்கு. கரெக்டா? இதுல உத்தம புருஷல எப்படி எழுதுவீங்க? அகம் வதத்திய வதாமி. எப்படி எழுதுவீங்க? வதாமின்னு எழுதுவீங்க. எப்படி எழுதுவீங்க? வதாமின்னு எழுதுவீங்க. இந்த பெண் எப்படி போயிட்டானா? பெண்ணு ஹைலைட்டு. இது என்னது? ஆட் அ கமெண்ட். பேனா பெண்ணா இது? ஐயோ, இதுதான் பெண்ணாமா? ஹைலைட்டரா இது? ஹைலைட்டர். நீங்க போர்டு போடலையே? இல்ல உங்களுக்கு எழுதி காமிக்கலாமேன்னு பார்த்தேன். டெக்ஸ்ட் எடிட்ல போட்டு ஆல் டூல்ஸ் தானே வரணுமே. எடிட்ல போய் தான் பண்ணோம்ல. பென் வரணுமே, பென் ஆப்ஷன் நீங்க பண்ணதுலயே இருக்கு மாமி. அது கீழே வாங்க. அதுல ஏ மாதிரி இருக்குல்ல, அது கீழே, அதுக்கு அடுத்தது கீழே லாஸ்ட் அது போடுங்க. ஓ இல்ல 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 கிடையாது கிடையாது கிடையாது. ஓகே ஓகே ஓகே. இல்ல என்ன பண்ணணும் ஆக்சுவலா? விடுங்க, நான் உங்களுக்கு எழுதி காமிக்கலான்னு பார்த்தேன். அகம் வதா. அந்த பெண் அதானா? ஷூரா? அதுக்கு மேல இருக்கிறது பாருங்க மாமி, அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் போடுறது. Thank you. அடியே அந்த பச்சை கலர் இருக்கே, டிராகன் மூவா. எடுத்துட்டோம்டா. அகம் வதாமி.
வேற லெட்டர் பாச்சு வேற கலர் பாரு வேற கலர் போட்டுமாப்பா குழந்தை ப்ளூ கேட்டுச்சு இந்த வீட்டுல ஏன் சொல்லு பிரவேசிகா புடிச்ச கலர் அகம் உபவிஷதி அகம் உபவிஷாமி நீங்களே எழுதணும் கோதா உபவிஷாமி அப்புறம் வெயிட் பண்ணு நீ மட்டும்தான் சொல்லுவ அப்புறம் அகம் பஷ்யதி எல்லாரும் அவங்களே ட்ரை பண்ணுங்க பஷ்யாமி நான் பார்க்கிறேன் அகம் தாவதி இத உத்தம புருஷத்துல எப்படி எழுதுவீங்க தாவாமி அகம் நயதி அகம் நயாமி ஓகேவா அகம் உத்திஷ்டதி எப்படி எழுதுவீங்க உத்திஷ்டாமி அடுத்தது அகம் பிபதி குடிக்கிறேன் அகம் பிபாமி அகம் கிரீடதி அகம் கிரீடாமி அகம் ஸ்தாபயதி அகம் ஸ்தாபயாமி அகம் ஆனயதி அகம் ஆனயாமி கொண்டு வருகிறேன் சோ இது எந்த புருஷக உத்தம புருஷக ஓகேவா தெரியும் நீ மட்டும்தான் லேட்டா எழுதுவேன் எல்லாரும் எழுதுங்க அகம் வதாமி அகம் உபவிஷாமி அகம் பஷ்யாமி அகம் தாவா நயாமி அகம் உத்திஷ்டாமி உத்திஷ்டாமி இது இத்து கொடுக்க சொல்லலையா வெரி குட் கோதா எவ்வளவு பிரில்லியண்டா இருக்கான் பாருங்க உத்திஷ்டாமி இங்க திருப்பி எழுதுறேன் அத்திஷ்டாமின்னு எழுதிட்டேன் நான் சாரி உத்திஷ்டாமி பிபாமி கிரீடாமி ஸ்தாபயாமி ஆனயாமி எல்லாரும் எழுதிட்டீங்களா ஓகேவா நாங்க டைமர் போட்டுதான் வேலை வாங்கிப்போம் ஸ்பீட் எப்படி ஷார்ட் போக மாட்டேங்குது எடுக்கணும் ஓகே ஆனயாமி எழுதிட்டியா கோதா அடுத்தது இப்ப நம்ம எல்லாமே பார்க்க போறோம் இப்ப வந்து நீங்க என்னென்ன பாத்தீங்க உத்தம இப்ப வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லட்லகாரம் லோட்லகாரம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா என்னன்னா பிரேரணா இத செய் அப்படின்னு சொல்லிட்டு கலோக்கியெல்லாம் பேசுவோம் இல்லையா நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட இப்ப வந்து ஒரு பக்கத்திலே இருக்காங்க ஒருத்தங்க ரொம்ப தெரிஞ்சவங்கன்னா நீங்க படிங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டோம் இதே நான் என் பையன் கிட்ட சொல்லும்போது படிடா படி அப்படின்னு சொல்லுவேன் ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லும் போது நீங்க எல்லாம் படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க எல்லாம் படிங்கோ அப்படின்னு ரெஸ்பெக்டா சொல்ல மாட்டோம் இல்லையா அதுக்கு லோட்லகாரம்னு அர்த்தம் சோ பவாமி அப்படின்றது வந்து உத்தம புருஷத்துல லட்லகாரத்துல இருக்கா மாதிரி லோட்லகாரம் அப்படின்னு இருக்கு ஓகேவா லோட்லகாரத்துக்கு பேர் என்னன்னா இதெல்லாம் ஏன் இங்க வந்தது வதாமிலாம் அழிச்சிடலாமா ரப்பரை வச்சு கிளியராலும் கொடுத்துருங்க ஓகேப்பா இப்ப வந்து பவான்னா என்னன்னா சான்ஸ்கிரிட்ல தாங்கள் ஒரு மரியாதையா ஒருத்தர் சொல்லணும்னா தாங்கள் படியுங்கோ தாங்கள் அதே பெண் பாலா குடிக்கும் போது பவதி அப்படின்னு சொல் பவான்னா தாங்கள்
தாங்கள் கொஞ்சம் மதிப்புக்குரியவங்கள சொல்லும் போது, இப்ப வந்து என்னோட குருவை சொல்லும் போது பவான் பவான் பாட்டையத்து, நீங்க பாடத்தை சொல்லித்தாங்கோ அப்படின்னு சொல்லும் போது தாங்கள். அதே மாதிரி நம்ம சின்ன பசங்களே பெரும்பாலும் நம்ம ரெஸ்பெக்டோட கூப்பிடுவோம், பாத்திருக்கீங்களா? அதனால பவான் பட்டத்தூன்றது லோட்லக்காரம் சொல்லுவோம். லங்லக்காரம் லட்லக்காரம்ன்ற மாதிரி லோட்டுனா பிரேரணா, இத செய் அப்படின்னு சொல்றதுதான் வந்து இது. ஓகேவா? அதுக்கு சொல்லும் போது நீ படி அப்படின்னு சொல்லும் போது பவான் பட்டத்து. பவதின்றது பெண்பால், ஸ்திரீலிங்கத்துல வரும்போது பவதி பட்டத்து. பட் இதுல வந்து அட்ரஸ் வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கு, பட் அந்த வெர்ப் சென்ஸ் வந்து சாதாவா குடிக்கிறோம். பவான் லிக்கத்து, நீங்கள் எழுது, நீ எழுது அப்படின்னு நம்ம குழந்தையே சொல்லும் போது கூட பவதி லிக்கத்து. பவான்றது புல்லிங்க பதம், பவதின்றது ஸ்திரீலிங்க பதம் வரும்போது பவான் காதத்து, பவதி காதத்து. பவான் கச்சது, பவதி கச்சது. கச்சத்துனா போறது, நீ போ, தாங்கள் போங்க, போ, தாங்கள் போங்க. பவதி கச்சது அந்த பெண்பாலை குறிக்கும் போது, ஸ்திரீலிங்க பகதம் குறிக்கும் போது அப்படி சொல்லுவோம். பவான் ஆகச்சது, தாங்கள் வா வா அப்படின்னு சொல்லுவோம்ல, வெறும் வா, வாங்க, அந்த ரெஸ்பெக்ட் கிடையாது. பவதி ஆகச்சது. இது எப்படின்னா சொல்ல, நம்ம குழந்தைய சொல்லும் போது ராமக ஆகச்சது, கோதாகிரஜக ஆகச்சது, வா அப்படின்னு சொல்றோம்ல, அப்ப யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி. இப்ப இதுக்கு நம்ம லேಖனாபியாசம் பார்க்கலாமா? இது நீங்க எல்லாம் ஈஸியா எழுதிடுவீங்க. இப்ப நம்ம வந்து பவான் வதத்து, இது ஏகவச்சனத்துல இருந்தா ஒத்தரை குறிக்கும் போது வதத்து. இதுவே பகுவச்சனத்துல இருந்தா வதந்து. அதெல்லாம் இப்போதைக்கு குழப்பிக்க வேணாம், உங்களுக்கு ஏகவச்சனம் மட்டும் கத்துக்கிட்டா போதும். சோ பவான் உபவிஷத்து, நம்ம குரு பசங்களை சொல்லணும்னா உபவிஷத்து. பவான் பஷ்யத்து, பார், நீ பாரு அப்படின்னு சொல்லுவோம். நீ உக்காரு. துவம் உபவிஷத்துன்னு கூட கொடுக்க சொல்லலாம். ஓகேவா? பவான் தாவத்து, பவான் நயத்து, பவதி உத்திஷ்டது, பவதி பிபத்து, பவதி கிரீடத்து, பவதி ஸ்தாபயத்து, பவதி ஆனயத்து. சோ இத வந்து சக சா யூஸ் பண்ணியும் சொல்லலாம், ஏஷக ஏஷா யூஸ் பண்ணியும் சொல்லலாம், ஒரு பேரை வச்சும் இத சொல்லலாம். ஓகேவா? லோட்லக்காரத்தை இத செய். கோதாகிரஜக உத்திஷ்டத்து, கோதாகிரஜக பிபத்து, கோதாகிரஜக கிரீடத்து அப்படின்னு சொல்லலாம். இதே நீங்க வந்து ஹஸ்பண்ட குடிக்கும் போது கொஞ்சம் மதிப்போட பேசுவீங்க, அப்ப எழுந்துரு அப்படிலாம் சொல்ல மாட்டோம். ஓகே இல்லையா? பவான் உத்திஷ்டத்து, ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது தாங்கள் எழுந்துரு அப்படி கூட சொல்ல மாட்டான். உத்திஷ்டசி அப்படின்னு சொல்லுவோம். உத்திஷ்டா. எழுதிட்டியா? எல்லாரும் எழுதிட்டீங்களா? இப்ப வந்து கிரியாபதானி நம்ம கத்துக்க போறோம். சோ ரொம்ப ஈஸி, நல்லா பாத்துக்கோங்க. இது வந்து கச்சதின்ற இதுல இருக்கு இல்லையா, இது வந்து
கச்சதி இருக்கு, கச்சாமி இருக்கு, கச்சத்து இருக்கு. இது என்னன்னா வர்த்தமான காலக லட்லகாரகன்னு சொல்லுவோம். ஆமா, பிரதம புருஷல வர்த்தமான காலத்துல இருக்கு. இது இது எதுல இருக்கு? கச்சாமின்றது உத்தம புருஷல இருக்கு. இது எல்லாமே வர்த்தமான காலமா இருந்தாலும் இது உத்தம புருஷ இருக்கு. இது லோட்லகாரம் பிரேரணா செய் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இடுவோம். ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம். இது அபியாசக பயிற்சி. கிரியாபதானி வேர்ப்ஸ் மட்டும் நம்ம இப்ப பார்க்க போறோம், வினை சொற்கள். சோ இது கச்சதி, சஹ கச்சதி, அகம் கச்சாமி, பவான் கச்சது, ராமஹ கச்சது. புரியுறதா? கச்சத்தின்னு வரும்போது சஹ கச்சதி, ராமஹ கச்சதி அப்படின்னு சொல்லலாம். ரமா கச்சத்தின்னு சொல்லலாம். இதுல கச்சாமின்னு வரும்போது நான் செய்கிறேன் அப்படின்னு உத்தம புருஷ. இது பாத்தீங்கன்னா லோட்லகாரத்துல பிரதமா புருஷல்ல வருது கச்சத்து. ஓகேவா? பவான் கச்சது, நீ செல். இல்லைன்னா துவம் வராது. கச்சத்தூன்னு வரும்போது பிரதமா புருஷஹாதா. ராமஹ கச்சது, பாலஹ கச்சது அப்படின்னு சொல்லலாம். ஏஷஹ கச்சது, சஹ கச்சது, சா கச்சது, என்ன வேணா சொல்லலாம். இந்த இடத்துல மட்டும்தான் உத்தம புருஷன்றதுனால இந்த இடத்துல எல்லாத்துக்குமே அகம் தான் வரும். இந்த இடத்துல சஹ, சா, ஏஷஹ, ஏஷா, பாலஹ, பாலா, ராமஹ, ரமா என்ன வேணா வச்சு இந்த வேர்பை ஃபார்ம் பண்ணலாம். இங்கேயும் என்ன வேணா நான் இப்ப சொன்ன அத்தனை வார்த்தையும் வச்சு இந்த வேர்பை ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? ஆகச்சதி, ராமஹ ஆகச்சதி. இப்ப நீங்க ஒவ்வொருத்தரா சொல்றீங்களா? வெரி குட். இப்ப ஃபர்ஸ்ட் கோதாகிரஜ ஆகச்சதிக்கு சொல்லு. ஒரு கிரியா, ஒரு கர்த்தா சொல்லு. பாத்தியா? சா ஆகச்சதி ஸ்ரீலிங்கமா சொல்லியிருக்கான். ஓகேவா? அவள் வருகிறாள். ஓகேவா? இப்ப தீபு சொல்லு. ஆகச்சாமிக்கு சொல்லு. இந்த லைன் ஃபுல்லா என்ன சொல்லி கொடுத்திருக்கேன்? என்ன சொல்லணும்? நான்னா என்ன? அகம். எப்படி சொல்லணும்? அகம் ஆகச்சாமி. எப்படி எழுதணும்? வெரி குட். பிரவேஷ் சொல்லு. ஆகச்சத்துக்கு சொல்லு. பவான் ஆகச்சது. வெரி குட். ஆர்த்தி சொல்லுங்க. பட்டத்திக்கு சொல்லுங்க. ஒரு சஹா பட்டதி. சஹ பட்டதி. வெரி குட். வெங்கடா சொல்லு. பட்டாமிக்கு. வெங்கட். அகம் பட்டாமி. வெரி குட். பட்டத்துக்கும் வெங்கடா சொல்லு. பட்டத்துக்கு சொல்லு. பவான் பட்டத்து. வெரி குட். இப்ப ஹிதஸ்ரீ பக்கத்துல இருக்காளா? லிக்கத்திக்கு லிக்காமி லிக்கத்து மூணுத்துக்குமே நீ சொல்லு. எல்லாரும் சஹ லிக்கதி, அகம் லிக்காமி, அதுக்கப்புறம் பவதி லிக்கத்து. பவதி லிக்கத்து. வெரி குட். நெக்ஸ்ட் ஐஸ்வர்யா, உங்க ஃபேமிலி சொல்லுங்கம்மா வரிசையா. காததி, காதாமி, காதத்து. வாசு மாமா இருக்காரா? சொல்லுங்க. வெரி குட். நெக்ஸ்ட் பிபத்தி. வாசு மாமா சொல்லுங்க. இப்ப மாமி சொல்லிட்டா, நீங்க சொல்லுங்க. ஐஸ்வர்யா நீ இருக்கியா? இருக்கியாமா? நீ சொல்லு. உத்திஷ்டதி லைன் சொல்லு. வெரி குட். நீங்க இப்ப மியூட் போட்டுக்கோங்க. அடுத்தது அகிலா சொல்லு. அம்மோ. பவான் பவதி எது வேணா சொல்லலாம். இப்போ ஐஸ்வர்யா நீ மியூட் போட்டுக்கோ.
உபவிஷதி, உபவிஷாமி, உபவிஷத்து. அம்மு சொல்லு. सः उपशीलति கோபாலன் ஐஸ்வர்யா மியூட் போடுங்க. கோபாலன் ஐஸ்வர்யா மியூட் போடுங்க. அம்மு சொல்லுமா. அம்மு அம்மு சொல்லு. अहं முதல்ல சக सः उपविशति अहम् उपविशामि भवती उपविशतु வெரி குட். கீதா படி சொல்லு. எனக்கு வராது தெரியுமா? அடுத்தது என்ன? இது வததியா? பஷ்யாமி, சக வததி பஷ்யாமி பஷ்யதி ஆ, சக பஷ்யதி அகம் பஷ்யாமி பவான் பஷ்யது. வெரி குட். அடுத்தது சுபஸ்ரீ அம்மா மியூட் போட்டுக்கோங்க. அப்புறம் சுபஸ்ரீ ஸ்டார்ட் பண்ணு. வததி சொல்லு. நான் உனக்கு எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் வரும். सः वदति ம். अहं वदामि भवान् वदतु வெரி குட். வேற யார் யார் இருக்கீங்கப்பா குரூப்ல? அவ்வளவுதானா? சொல்லட்டுமாமா? சாந்தி அக்கா சொல்லுங்க. எப்படி உங்களை நாங்க மறக்கிறது? சொல்லுங்க. ஏஷக வச்சு சொல்லலாம்ப்பா. ஏஷக சொல்லலாம். நயதி, ஏஷக நயதி, ஆ. அகம் நயாமி. ஆ. ராம் சொல்லமா? ராம் நயத்து. ராமஹ. ராமக. ஓகே, ஆஹான் வரும். ஓகே, ராமக நயத்து. வேற Okay. யாராவது இருக்காங்களாப்பா இங்க? அவ்வளவுதானா? ஒரு நிமிஷத்துல கிளாஸ் முடிஞ்ச உடனேவே எல்லாருமே வெங்கட்ராகவனோட அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிடணும். அப்பதான் இன்னைக்கு கிளாஸ் நம்ம முடிக்க முடியும். ஓகேவா? இப்ப திருப்பியும் சான்ஸ் கோதாகிரஜனுக்கு. ஆனயதி, ஆனயாமி, ஆனயத்து. सा आनयति अहम् आनयामि ம். बालः आनयतु தீபு கிரீடதி. தீபு கிரீடதி. காமி அக்காக்கு. கிரீடதி, கிரீடாமி. सः क्रीडति சஹ கிரீடதி, अहं क्रीडामि அகம் கிரீடாமி. भवती भवती क्रीडतु பவதி கிரீடத்து. வெரி குட். நெக்ஸ்ட் பிரவேசிகா. ஸ்தாபயதி, ஸ்தாபயாமி, ஸ்தாபயத்து சொல்லு. एषः स्थापयति अहं स्थापयामि भवती स्थापयतु கனிஷ்கா சொல்லு. கனிஷ்கா தாவதி, தாவாமி, தாவத்து சொல்லு. கனிஷ்கா காணுமா? ஆர்த்தி நீங்க சொல்லுங்க அப்புறம். सा धावति ம், अहं धावामि ம். भवान् धावतु ஓகே. இப்ப கிளாஸ் முடியும். திருப்பி அந்த இதுல ஜாயின் பண்ணிடுங்க. இன்னைக்கு ஃபுல்லா செம்ம இன்ட்ரெஸ்டா நமக்கு போகுது இல்லையா கிளாஸ்? கரெக்டா?